யோ வாட்ஸ்அப் ஃபோக்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா ட்ரிஷூர் டிஸ்ட்ரிக்ட் கேரளாவில் இருக்கிறோம். கேரளாவில் இந்த பேலஸை தான் நம்ம இன்றைக்கி சுற்றி பார்க்க போகிறோம். இது பேர் என்னென்னா சக்தன் தம்புரான் பேலஸ். இது வந்து எங்கன்னா ட்ரிஷூரில் இருக்குது. பஸ் ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் நடந்தே வந்துடலாம். ஜஸ்ட் ஃபியூ கிலோமீட்டர்ஸ் தான். அது இல்லைன்னா நீங்கள் வந்து கேப் ஆர் டிக் பிடிச்சி ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்து சேர்ந்துடலாம். நல்ல ஓகே கைண்டாக மாடரேட் நல்லா இருக்குது. நாட் ஸோ குட், நாட் ஸோ பேட். ஓரளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஸ்பாட் தாங்க. லெட்ஸ் கெட் இன் டு இட். வந்து என்ட்ரு ஆகும். டிக்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 20, ஆக்சுவலி 20 தான். பட் அதை அடிச்சுட்டு வந்து 38 போட்டிருக்கிறாங்க. ஸ்கேம் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியலை. ஆல்ரைட், எடுத்த உடனே இப்படி ஒரு டிஸப்பாயின்மெண்ட். சரி வாங்க, ஓகே நம்ம உள்ளே போவோம். இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் ஒரு கேனன் வச்சுருக்கிறாங்க. கேனன் பீரங்கி இந்த சைடு. இது வந்து பார்த்திங்கன்னா அப்படி இந்த வாசலில் வர்றவங்கள வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக வச்சுருக்கிறாங்க. அந்த காலத்தில் வந்து இந்த வெளியே இருக்கிற ஃபென்ஸு இதெல்லாம் இருந்திருக்காது. ஜஸ்ட் வெறும் மொட்டையாக தான் இருந்திருக்கும். இங்கே இன்னொரு கேனன் வேறு இருக்குது. எல்லாம் ஃபுல்லாக டிஃபென்ஸுக்கு தான். ஸோ காய்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த பேலஸு. உள்ளே போய் சுற்றி பார்ப்போம் காய்ஸ். வாங்க போவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டச்சு அண்டு இந்தியன் கேரளா ஸ்டைலோட பிளெண்டு. பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு டச் இந்த ஜன்னல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும். என்ட்ரன்ஸ் இதுங்க பாருங்கள், இந்த டோர் கூட பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு வித்தியாசமாக இருக்கும். கேரளாவில் உள்ள பேலஸஸில் இந்த மாதிரி இருக்காது. இது வந்து ஒரு டச் இன்ஃப்ளூயன்ஸில் கட்டப்பட்ட ஒரு பேலஸ்னு சொல்லப்படுது. பார்த்திங்கன்னா தெரியும், சைட்லேயும் பாருங்கள். ஒரு அந்த விண்டோஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கிளாசிக்காக அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் இருக்குது. இப்போ நம்ம என்ட்ரு ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ராஜா யூஸ் பண்ண சேரியாட், அந்த தேர். அப்போல்லாம் வந்து வெஹிக்கிள்ஸ் கிடையாது. அப்போல்லாம் எங்கே பைக் இல்லை, கார் இல்லை. ஸோ வந்து என்னென்னா காரெல்லாம் இல்லாத டைமில் வந்து கிங் எல்லாம் வந்து சேரியாட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ராயல் சேரியாட் அப்படின்னு போட்டிருக்கு பாருங்கள். ஒன்றும் இல்லை காய்ஸ், இதுக்கு முன்னாடி இங்கே ஒரு கம்பி மாதிரி வருதுல்ல, அதில் வந்து 2 குதிரையை கட்டிடுவாங்க. கட்டிட்டு அப்படியே குதிரை இழுத்துட்டு போகிற ஒரு குதிரை வண்டி தான் இது. பார்த்திங்கன்னா நல்லா ராயலாக கிளாஸியாக பண்ணி வச்சுருக்காங்க காய்ஸ். இது வந்து பார்த்திங்கனாலே தெரியும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பேலஸ் வந்து சின்னதாக தான் இருக்குது. சின்னதாக உள்ள எப்படின்னா இந்த ஓல்டு காயின்ஸு, அப்புறம் அந்த ஸ்டாச்சூஸு, அப்புறம் இந்த நிறைய பழைய திங்ஸு, ஃபுல்லாக இந்த ஒரு ரூமில் ஃபுல்லாக இந்த பழைய பொருட்கள் இந்த மாதிரி தான் நிறைய இருக்குது. இங்கே வந்து ஜஸ்ட்டு வெளியே பார்க்குறது கொஞ்சம் கிளாஸியாக இருக்குது. பட் உள்ளே பார்க்குறதுக்கு ஒரு நார்மலான வீடு மாதிரி தான் இருக்குது. பட் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. உள்ளே வந்து கம்ப்ளீட்லி பார்த்தா அங்கே பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு வீட்டோட செட்டப் தான் ஃபுல்லாக. ஓகே, நம்ம இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் வாங்க. இந்த பேலஸ் வந்து இதுக்கு முன்னாடி எப்படின்னா 1795லேயே இது வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டிருக்கு. ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ இருந்த ராஜா வந்து பார்த்திங்கன்னா ராமவர்மா தம்புரான், அவர் தான் இந்த பேலஸை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி திரும்ப ஓப்பன் பண்ணியிருக்கிறாரு 1795ல். அதுக்கப்புறம் அப்போலேருந்து இப்போ வர இது வந்து ஒரு பேலஸாக தான் வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா உள்ளே ஃபுல்லாக அப்போ யூஸ் பண்ண அந்த கிச்சனில் இருந்த ஆக்சசரிஸ், அப்புறம் இந்த மாதிரி பாத்திரங்கள் இதெல்லாம் வச்சுருக்குறாங்க. அப்புறம் சிலைகள் வச்சுருக்குறாங்க உள்ள. உங்களுக்கு இந்த ஸ்டாச்சூஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிடிக்கும் அப்படிங்கன்னா இதை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே இருக்கிற இந்த பாக்ஸ் தான் மிஸ்டீரியஸாக இருக்குது. இது வந்து ஏதோ ஒரு ட்ரெஷர் பாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, புதையல் பாக்ஸ் அப்படிங்கிறாங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இந்த ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த ஸ்டோனில் செய்யப்பட்ட ஸ்டாச்சூஸ் இந்த மாதிரி தான் இருக்குது. முக்கால்வாசி உள்ளே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா இடங்கள்லையும் இந்த ஸ்டாச்சூஸ் தான் வச்சுருக்குறாங்க. ஹானஸ்ட்லி சொல்லப்போனால் இந்த பேலஸை பற்றி என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா, வெளியே பார்க்குறது கொஞ்சம் நல்லா இருந்தது. உள்ளே பார்க்க கொஞ்சம் கைண்டாக ஆவரேஜ், அவ்வளோ சொல்லிக்கிற மாதிரி இல்லை. பட் ஹிஸ்டாரிக்கலான பொருட்கள் இதெல்லாம் வந்து வச்சுருக்குறாங்க. இந்த பார்த்திங்கன்னா தெரியும், இதெல்லாம் கல்வெட்டுகள், அப்போ இருந்த பழைய காலத்து கல்வெட்டுகள் அதெல்லாம் வச்சுருக்குறாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு ஹிஸ்ட்ரி, அப்புறம் அந்த ஸ்டாச்சூஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும், ஹிஸ்ட்ரி லவர்னால் வந்து இந்த பேலஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபேசினேட்டிங்கான விஷயமா இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும்,
அந்த காலத்தில் எழுதப்பட்ட ஓலைச்சுவடி. ஸோ அதையும் தாண்டி அதர் தேன் தேட் நீங்கள் வந்து ஜஸ்ட் நார்மலாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், ஒரு பெரிய ஒரு என்ன சொல்ல பெருசாக ஏதாச்சும் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பேலஸில் வந்து கண்டிப்பாக டிஸப்பாயின்மெண்ட்டு தான் இருக்கும். மற்றபடி நீங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் இதெல்லாம் எடுக்கிறதுக்கு வந்து இது நல்ல இடம் தான், நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் மேலே ஒரு மாடி இருக்குது. ஸோ ஜஸ்ட் இது வந்து ஒரு மாடி பில்டிங் தான், 1 story பில்டிங்னு வச்சுக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. கிங் யூஸ் பண்ண பல்லாக்கு இருக்குது, கிங் அண்ட் குயின் இவங்க 2 பேரும் யூஸ் பண்ண பல்லாக்கு இருக்குது. அப்புறம் கிங் யூஸ் பண்ண வெப்பன்ஸ் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா கிங் யூஸ் பண்ண கட்டில், இதான் வந்து கிங் யூஸ் பண்ண கட்டில். ராமவர்ம தம்புரான் கிங் யூஸ் பண்ண கட்டில். அப்புறம் கிங்கோட ஸ்கெப்டர் இருக்குது. ஸ்கெப்டர் மீன்ஸ் செங்கோல், இந்த இதுதான் கிங்கோட செங்கோல், இதெல்லாம் வச்சுருக்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஜஸ்ட் லைக் ஒரு ஜமீன்தார் வீடு மாதிரி ஒரு செட்டப்பில் தான் இருக்குது இது வந்து ஃபுல்லாக. இது வந்து கிங் எல்லாம் யூஸ் பண்ண சேர்ஸு, இந்த மாதிரி மேல் மாடியில் பார்த்திங்கன்னா கிங் யூஸ் பண்ண கட்டில், அப்புறம் சேரு, அப்புறம் அவர் யூஸ் பண்ண வெப்பன்ஸு, இந்த மாதிரி தான் நிறைய வச்சுருக்கிறாங்க. அதுவும் கலெக்ஷன்ஸ் எல்லாம் கம்மியாக தான் இருக்குது. ஆக்சுவலி இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கொச்சின் மகாராஜான்னு நான் சொன்னேன்ல, ராமவர்ம தம்புரானுங்கிறவர் வந்து கொச்சி மகாராஜா. அப்போ வந்து கிங்டம் ஆஃப் கொச்சினுங்கிறது வந்து தனியாக தான் இருந்துச்சு. ஆக்சுவலி கேரளா வந்து அப்போ எப்படி செப்பரேட் ஆகி இருந்துச்சுன்னா, கீழே வந்து கன்னியாகுமரியிலேருந்து நேராக ஆலப்புழா அந்த இது வரைக்குமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ட்ரவான்கோர், திருவிதாங்கூர் சம்ஸ்தானம் அது வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் மேலே பார்த்திங்கன்னா கொச்சி வந்து தனி ஸ்டேட்டாக இருந்துச்சு. அப்போ வந்து எல்லாம் சேர்த்து கேரளா அப்படின்ட்டு இல்லை, கொச்சி தனியாக ட்ரவான்கோர் தனியாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் ட்ரவான்கோர் அதில் வந்து தனியாக ராஜாக்கள் இருந்தாங்க, இதில் கொச்சி ராஜாக்கள் தனியாக இருந்தாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இந்த வெப்பன்ஸ் இதெல்லாம் வந்து இருக்குது. ஆல்ரைட், இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேரளா பற்றி ஒரு பேசிக்கான ஒரு ஹிஸ்ட்ரியை பார்ப்போம். இங்கே வந்து நிறைய பேலசஸ் வந்து ஏன் அப்படியே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் நிறைய கிங்ஸ் வந்து பிரிட்டிஷ் ஆட்சியில் இந்தியா இருந்தப்போ பெருசாக எதிர்த்து சண்டை போடலை. பிரிட்டிஷ்க்கு இவங்க வந்து அவங்க கூட டீலிங்ஸ் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு அடியில் ஒரு டேக்ஸ் கட்டிட்டு கப்பம் கட்டிட்டு அப்படி இருக்கிறதா தான் ஒரு ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் ஆட்சியில் மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி 1498 வந்து இங்கே போர்ச்சுகீஸ்காரங்க வந்துட்டாங்க. அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா வாஸ்கோடகாமா இவங்கெல்லாம் வந்து கேரளாவுக்கு அப்போவே வந்துட்டாங்க. வர்றப்போ வந்து நிறைய ட்ரேடிங் பிஸ்னஸ் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் வச்சுருந்தாங்க கேரளாவோட. ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி நிறைய வெப்பன்ஸ் இவங்க உருவாக்கிட்டாங்க. நான் இப்போ காமிச்ச வெப்பன் கலெக்ஷன் கூட அதெல்லாம் பேஸ் பண்ணி வந்ததாக சொல்லப்படுது. இது வந்து இங்கே உள்ளவங்க சொன்னது, நான் சொன்னது கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் ஹிஸ்ட்ரிக்குள்ளே இன்னும் கொஞ்சம் போகிறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், ராமவர்மா அப்படிங்கிற கிங்கோட ஒரு கல்லறை இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுதான் இவரோட கிரேவு. ஜஸ்ட்டு சின்னதாக இப்படி சிம்பிளாக வச்சு முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து மெயினான கொச்சின் மகாராஜா அவரும் இருக்குது. இப்போ நான் முன்னாடி காமிச்சது கிங் தான், அதுக்கு முன்னாடி மெயினான ஒரு கிங்காக இருந்தவர் இவர் தான், சக்தன் தம்புரான்னு இவரை தான் சொல்லுவாங்க. H.H. ராமவர்மா, கிங்டம் ஆஃப் கொச்சின் 1751 to 1805 வரை இருந்திருக்கிறாரு. இவர் தான் வந்து மெயினான கொச்சின் கிங்கு. அப்போ வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி கொச்சின் வந்து தனி கிங்டமாக இருந்துச்சு, ட்ரவான்கோரோட ஜாயின் ஆகல, இவங்க வந்து தனியாக இருந்தாங்க. ஸோ கம்மிங் பேக் டு த பாயிண்ட், நான் வந்து என்னென்னா இப்போ 1498 வந்து போர்ச்சுகீஸ்காரங்கெல்லாம் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டச்சுக்காரங்க கேரளாவுக்கு வந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய சீ ரூட் வழியாக நிறைய பேர் வந்து கேரளாவுக்கு வந்தாங்க. எதுக்கு வந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் பண்ண வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற ஜமோரின் கிங் அப்படிம்பாங்க, அந்த கிங்கோட வந்து நிறைய பேர் படையெடுத்து வந்து அவர் கூட சண்டை போட்டு இங்கே இருக்கிற இடத்த எல்லாம் பிடிக்க ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி போர்ச்சுகீஸ்க்கும் கேரளா கிங்ஸ்க்கும் சண்டை வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டச்சுக்கும் கேரளா கிங்ஸ்க்கும் சண்டை வந்திருக்குது. அப்புறம் முகல்ஸ் வந்து இந்த இடத்த வந்து பெருசாக கண்டுக்கல, அது ஏன்னு தெரியல. ஏன்னா முகல்ஸ் வந்து மற்ற இடத்தெல்லாம் பிடிச்சாங்க, ஆல்மோஸ்ட் இந்தியாவில் எல்லா இடத்தையும் பிடிச்சிருந்தாங்க. பட் கேரளாவை அங்கே பெருசாக கண்டுக்கவே இல்லை, ஏன்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேரளா கிங்ஸு
போர்ச்சுகீஸ், டச்சு, ஸ்பானிஷ்காரங்க இப்படி எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. சண்டை போட்டு ஹிஸ்டாரிக்கலி ஸ்பீக்கிங் நிறைய விஷயங்களில் வந்து இங்கே நிறைய போர்ச்சுகீஸ்காரங்க நிறைய வார்ஸில் ஜெயிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனலி எப்படின்னா எல்லாருக்கூடையும் அவங்க அக்ரிமெண்ட் போட்டு ஸ்மூத்தாக போனனால கேரளா கிங்ஸ்க்கு மெயினான ப்ராப்ளம்ஸ் வந்து அவ்வளோக்கு வரலன்னு ஹிஸ்ட்ரி சொல்லுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் ஹிஸ்ட்ரியிலேருந்தே சொல்லுவோம். இந்த போர்ச்சுகீஸு, டச்சு, ஸ்பானிஷ் இவங்க கூடலாம் சண்டை போட்டு முடித்ததுக்கப்புறம் கடைசியாக வந்து எப்படின்னா 800களுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷோட டாமினன்ஸ் வந்து இந்தியன் சப்கான்டினென்ட்டில் அதிகமாகுது. இந்தியன் சப்கான்டினென்ட்டில் அதிகமாகறனால என்னென்னா பிரிட்டிஷோட டாமினன்ஸ் வந்து மைசூரை பிடிச்சிட்டாங்க. இப்போ டிப்பு சுல்தான் இறந்ததுக்கப்புறம் மைசூரை பிடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த மேங்களூர், காசர்கோடு அப்படியெல்லாம் வந்து கண்ணூர் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தான் கண்ணூரில் இருக்கிற கிங்ஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு கண்ணூரை பிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனலி பிரிட்டிஷ் வந்து கொச்சிக்கு வராங்க. வந்ததுக்கப்புறம் இங்கே இருக்கிற கிங்கை வந்து டிஃபீட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க டீசெண்டான அக்ரிமெண்ட் பிரிட்டிஷோட போட்டு எப்படின்னா கிங் வந்து ஸ்மூத்தாக போயிடுறாரு. அதுக்கப்புறம் கிங்ஸ் வந்து இங்கே இருந்தாங்க, பட் பிரிட்டிஷோட கண்ட்ரோலில் தான் இருந்தாங்க. பார்த்திங்கன்னா கொச்சி வந்து ஃபுல்லாக மெட்ராஸ் பிரசிடென்சியோடு சேர்ந்துருச்சு. கொச்சி, இந்த காசர்கோடு, அப்புறம் மேங்களூர், மைசூர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மெட்ராஸ் பிரசிடென்சியோடு சேர்ந்துருச்சு. அப்படியே நெக்ஸ்ட்டு பிரிட்டிஷ் வந்து ட்ரவான்கோர் போனாங்க. ட்ரவான்கோர் சம்ஸ்தானம் அங்கே போனப்போ என்னென்னா அங்கேயும் அந்த கிங் வந்து என்னென்னா டிஃபீட் பண்ணப்படுறாரு. டிஃபீட் பண்ணப்பட்டதுக்கப்புறம் அவங்க என்னென்னா சரி ராஜாக்கு டேக்ஸ் கட்டிட்டு அப்படியே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் ஆட்சி கீழே அது வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்டாக இருந்துச்சு. மெட்ராஸ் பிரசிடென்சியோட சேரலை, பட் இருந்தாலும் பிரிட்டிஷ்க்கு அடிமையான ஒரு அரசாக வந்து அது இருந்துச்சு. ஸோ இதுதான் கைஸ். இப்போ வந்து அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னா 1800கள், 700கள், 600கள் அப்போல்லாம் வந்து கிங்டம் ஆஃப் கொச்சின் தனியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மலபார் ரீஜியன் கிங்டம் ஆஃப் கொச்சின், அதுக்கப்புறம் ட்ரவான்கோர் தனியாக இருந்துச்சு. கேரளாவே வந்து ஒன்றா இல்லை, அப்போ வந்து பிரிஞ்சு இருந்தது தனித்தனி கிங்டம், தனித்தனி சம்ஸ்தானங்களா. ஸோ கேரளா பற்றின ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி பார்த்தோம். அப்புறம் இந்த பேலஸை பற்றியும் பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இதை பற்றின நிறைய டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனை வந்து செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் guys. இதே போல் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். Until then, bye. It's yours, Vaig.